வணக்கம். வெராண்டா ஐஏஎஸ்ஸின் கரண்ட் அஃபேர்ஸ் வழிகாட்டியாக உங்கள் ஃபாத்திமா பாபு. இந்த வீடியோல வரப்போற 2026 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கிற முக்கியமான ஒரு டாபிக் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸோட பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். மாணவர்களே, இந்த ஆண்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பிரிலிம்ஸ் மற்றும் மெயின்ஸ் தேர்வில் மிகவும் அதிக முக்கியத்துவம் பெறக்கூடிய தலைப்புகள்ல ஒன்று இயற்கை பேரிடர்கள், நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் ஆகும். லாஸ்ட் இயர் கூட டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பிரிலிம்ஸ்ல எர்த்குவேக் பத்தியும் மெயின்ஸ்ல காட்டுத்தீ பத்தியும் கேட்டிருக்காங்க. கடந்த ஒரு வருஷத்துல உலகம் முழுசும் ஏற்பட்ட நிலநடுக்கங்கள், நிலச்சரிவுகள், வெள்ளப்பெருக்குகள், காட்டுத்தீ, வெப்ப அலைகள், பனிப்பாறை உருகுதல், கடல் மட்ட உயர்வு, சூறாவளிகள் போன்ற பல்வேறு இயற்கை பேரிடர்கள், காலநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச் மற்றும் புவி வெப்பமயமாதல், குளோபல் வார்மிங் ஆகியவற்றின் தாக்கத்தை மீண்டும் உலகிற்கு எடுத்துக்காட்டி உள்ளன. குறிப்பாக சமீபத்தில் வெனிசுவேலாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், கேரள மாநிலம் வயநாட்டில் மீண்டும் ஏற்பட்ட நிலச்சரிவு, ஐரோப்பாவில் கடுமையான வெப்ப அலை, சீனா மற்றும் பாகிஸ்தானில் வெள்ளப்பெருக்கு, அமெரிக்காவில் காட்டுத்தீ போன்ற சம்பவங்கள் அனைத்தும் தேர்வில் கரண்ட் அஃபேர்ஸுடன் இணைத்து கேட்கப்படக்கூடிய முக்கிய நிகழ்வுகளாகும். எனவே இந்த தலைப்பை ஜியோகிராஃபி, என்விரான்மெண்ட், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், கிளைமேட் சேஞ்ச் மற்றும் கரண்ட் அஃபேர்ஸ் ஆகிய 5 ஏரியாவுடன் இணைத்து படிக்க வேண்டும். இயற்கை பேரிடர், நேச்சுரல் டிசாஸ்டர் என்பது இயற்கை செயல்முறைகளால் மனித உயிர், சொத்து, சுற்றுச்சூழல் மற்றும் பொருளாதாரத்திற்கு பெரிய அளவில் சேதத்தை ஏற்படுத்தும் நிகழ்வாகும். நிலநடுக்கம் எர்த்குவேக், ஆழி பேரலை சுனாமி, எரிமலை வெடிப்பு வால்கானிக் எரப்ஷன், சூறாவளி சைக்ளோன், வெள்ளம் ஃப்ளட், வறட்சி டிராட், நிலச்சரிவு லேண்ட்ஸ்லைட், மேக வெடிப்பு கிளவுட் பர்ஸ்ட், வெப்ப அலை ஹீட் வேவ், கடும் பனிப்பொழிவு அவலாஞ்ச், காட்டுத்தீ வைல்ட் ஃபயர் ஆகியவை முக்கிய இயற்கை பேரிடர்கள் ஆகும். இந்தியாவில் இந்த பேரிடர்களின் தாக்கம் காலநிலை மாற்றம், மக்கள் தொகை அதிகரிப்பு, நகரமயமாக்கல், காடழிப்பு, திட்டமிடப்படாத கட்டுமானங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் சீர்கேடு காரணமாக மேலும் அதிகரித்து வருகிறது. 2026 ஜூன் மாதத்தில் வெனிசுவேலா நாட்டில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் உலகின் மிகப்பெரிய இயற்கை பேரிடர்களில் ஒன்றாக பதிவானது. அடுத்தடுத்து ஏற்பட்ட 7.2 மற்றும் 7.5 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கங்கள் தலைநகர் கேரகாஸ் மற்றும் லக்வைரா உள்ளிட்ட பகுதிகளில் பெரும் சேதத்தை ஏற்படுத்தின. ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்தனர், பல ஆயிரம் பேர் காயமடைந்தனர், வீடுகளை இழந்து அகதிகளாக மாறினர், பல கட்டிடங்கள் இடிந்து விழுந்தன, மருத்துவமனைகள், சாலைகள், மின்சாரம், தகவல் தொடர்பு போன்ற அடிப்படை உள்கட்டமைப்புகளும் பாதிக்கப்பட்டன. இந்த பேரிடர் உலக நாடுகளுக்கு நகர திட்டமிடல், அர்பன் பிளானிங், நிலநடுக்கத்தை தாங்கக்கூடிய கட்டிட வடிவமைப்பு, earthquake resistant construction, பேரிடர் முன்னெச்சரிக்கை, disaster preparedness, முன்கூட்டிய எச்சரிக்கை அமைப்பு, early warning system ஆகியவற்றின் அவசியத்தை மீண்டும் உணர்த்தியது. மாணவர்களே, முதல்ல நிலநடுக்கம் அப்படின்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். பூமியின் மேற்பரப்பிற்கு அடியில் உள்ள பாறைகளில் பல ஆண்டுகளாக சேமிக்கப்பட்டிருக்கும் அழுத்த ஆற்றல், எலாஸ்டிக் எனர்ஜி, திடீரென வெளியேறும் போது பூமி அதிர்வதே நிலநடுக்கம் ஆகும். இந்த ஆற்றல் வெளியேறுவதற்கான முக்கிய காரணம் டெக்டானிக் தட்டுகளின் நகர்வாகும். பூமியின் வெளிப்புறமான லித்தோஸ்பியர் என்பது ஒரே திட பகுதி அல்ல. அது 7 பெரிய மற்றும் பல சிறிய தட்டுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த தட்டுகள் ஆண்டுக்கு சராசரியாக 2 முதல் 10 சென்டிமீட்டர் வரை நகர்ந்து கொண்டே இருக்கின்றன. 2 தட்டுகள் ஒன்றோடு ஒன்று மோதும் போதும் கன்வர்ஜென்ட் பவுண்டரி, விலகும் போதும் டைவர்ஜென்ட் பவுண்டரி, ஒன்றையொன்று உரசிக்கொண்டு நகரும் போதும் டிரான்ஸ்ஃபார்ம் பவுண்டரி, மிகப்பெரிய அழுத்தம் உருவாகி பின்னர் திடீரென வெளியேறும் போது நிலநடுக்கம் ஏற்படுகிறது. இந்திய தட்டு மற்றும் யுரேஷிய தட்டு மோதியதன் விளைவாகவே இமயமலை உருவானது. இந்த மோதல் இன்னும் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் இந்தியாவின் வடபகுதிகள் உலகின் மிகவும் ஆபத்தான நிலநடுக்க மண்டலங்களில் ஒன்றாக உள்ளன. நிலநடுக்கம் உருவாகும் பூமிக்கு அடியில் உள்ள இடம் ஃபோக்கஸ் அல்லது ஹைப்போசென்டர் எனப்படுகிறது.
அதற்கு நேராக பூமியின் மேற்பரப்பில் இருக்கும் இடம் எபிசென்டர் எனப்படுகிறது. அதிக சேதம் ஏற்படுவது பொதுவாக எபிசென்டருக்கு அருகில் உள்ள பகுதிகளில்தான். இந்தியா முழுவதும் சீஸ்மிக் ஜோன் 2 முதல் சீஸ்மிக் ஜோன் 5 வரை வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்கள், இமயமலை பகுதிகள், குஜராத், அந்தமான் நிக்கோபார் தீவுகள் ஆகியவை அதிக ஆபத்துள்ள பகுதிகளாகும். 2001 புஜ் நிலநடுக்கம், 2004 இந்திய பெருங்கடல் நிலநடுக்கம் மற்றும் சுனாமி, 2015 நேபாள நிலநடுக்கம் போன்றவை மிக முக்கிய உதாரணங்களாகும். அடுத்ததாக 2026 ஜூலை மாதத்தில் கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் மீண்டும் ஏற்பட்ட நிலச்சரிவு இந்தியாவில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விவாதத்தை மீண்டும் எழுப்பியுள்ளது. 2024ஆம் ஆண்டு ஏற்பட்ட பேரழிவிற்கு பிறகும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அதிக மழை, காடழிப்பு, மலை வெட்டுதல், சட்டவிரோத கட்டுமானங்கள், சுரங்கம் தோண்டுதல், சாலை விரிவாக்கம் ஆகியவை நிலச்சரிவின் அபாயத்தை அதிகரித்துள்ளன. NDRF, SDRF, இந்திய ராணுவம் மற்றும் உள்ளூர் நிர்வாகம் இணைந்து மீட்பு பணிகளை மேற்கொண்டன. மேற்கு தொடர்ச்சி மலைகள், வெஸ்டர்ன் காட்ஸ், யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்டாக இருப்பதால் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி ஆகியவற்றுக்கிடையே சமநிலையை உருவாக்க வேண்டிய அவசியம் மீண்டும் வலியுறுத்தப்பட்டது. நிலச்சரிவு அதாவது லேண்ட்ஸ்லைட் என்பது மண், பாறைகள் மற்றும் கற்கள் ஈர்ப்பு விசையால் சரிந்து விழும் நிகழ்வாகும். இதற்கு கனமழை, நிலநடுக்கம், காடழிப்பு, சாலை அமைத்தல், மலை வெட்டுதல், சுரங்க தொழில், கட்டுமான பணிகள் போன்றவை முக்கிய காரணங்களாகும். இந்தியாவில் இமயமலை, மேற்கு தொடர்ச்சி மலை, நீலகிரி, வடகிழக்கு மாநிலங்கள் ஆகியவை லேண்ட்ஸ்லைட் ஹாட்ஸ்பாட்ஸாக கருதப்படுகின்றன. இதனை தடுப்பதற்கு மரம் நடுதல், சரிவு நிலை கண்காணிப்பு, கட்டுமான கட்டுப்பாடு, நிலவியல் ஆய்வு, GIS மற்றும் ரிமோட் சென்சிங் பயன்பாடு ஆகியவை மிகவும் முக்கியமானவை. 2026 ஐரோப்பா கடுமையான வெப்ப அலை தாக்கத்தை சந்தித்தது. பல நாடுகளில் வெப்பநிலை 45 டிகிரி செல்சியஸை தாண்டியது. பிரான்ஸ், ஸ்பெயின், இத்தாலி, ஜெர்மனி போன்ற நாடுகளில் ஆயிரக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டனர். காட்டுத்தீ, நீர் பற்றாக்குறை, விவசாய இழப்பு, மின்சார தேவையின் அதிகரிப்பு போன்றவை பெரும் சவாலாக மாறின. இதனை காலநிலை மாற்றத்தின் நேரடி விளைவாக உலக விஞ்ஞானிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். 2026 சீனா, பாகிஸ்தான் மற்றும் தென்கிழக்காசிய நாடுகள் கடுமையான வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்டன. அதே நேரத்தில் அமெரிக்காவின் கலிபோர்னியா உள்ளிட்ட பகுதிகளில் காட்டுத்தீ பெரும் சேதத்தை ஏற்படுத்தியது. ஆப்பிரிக்க நாடுகள் பல கடுமையான வறட்சியையும் உணவு பாதுகாப்பு நெருக்கடியையும் எதிர்கொண்டன. இவை அனைத்தும் காலநிலை மாற்றம் உலகளாவிய பாதுகாப்பு, குளோபல் செக்யூரிட்டி இஷ்யூ என்ற நிலைக்கு மாறிவிட்டதை வெளிப்படுத்துகின்றன. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்ல நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் லெவல்ல நிறைய டிசாஸ்டர் ரிலேட்டட் நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம டிசாஸ்டர்ஸ் ரிலேட்டடா டைரக்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற ஸ்டாட்டிக் ஏரியாஸ் கவர் பண்ணணும். இந்தியாவில் பேரிடர் மேலாண்மைக்காக டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2005 இயற்றப்பட்டது. இதன் அடிப்படையில் NDMA நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி பிரதமர் தலைமையில் செயல்படுகிறது. மாநில அளவில் SDMA, மாவட்ட அளவில் DDMA, மீட்பு பணிகளுக்காக NDRF, நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் மற்றும் SDRF, ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் ஆகியவை செயல்படுகின்றன. இந்திய வானிலை ஆய்வு மையம் IMD, மத்திய நீர்வள ஆணையம் CWC, INCOIS, ISRO ஆகியவை முன்னெச்சரிக்கை தகவல்களை வழங்குகின்றன. சர்வதேச அளவில் சென்டாய் ஃப்ரேம்வொர்க் ஃபார் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் 2015 to 2030, பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட், UNDRR, IPCC ரிப்போர்ட்ஸ், SDG 11 சஸ்டைனபிள் சிட்டிஸ் மற்றும் SDG 13 கிளைமேட் ஆக்ஷன் ஆகியவை பேரிடர் அபாயத்தை குறைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்தியா கோலிஷன் ஃபார் டிசாஸ்டர் ரெசிலியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அமைப்பை முன்னெடுத்து உலக அளவில் பேரிடர் எதிர்ப்பு திறன் கொண்ட உள்கட்டமைப்பை உருவாக்க முயற்சி செய்து வருகிறது. TNPSC குரூப் 1 தேர்வு நோக்கில் இந்த தலைப்பை படிக்கும் போது வெறும் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் போதாது. earthquake, Richter scale, seismic zones, plate tectonics, landslide, flood, cyclone, heat wave, disaster management, climate change, early warning system ஆகிய அனைத்தையும் ஒருங்கிணைத்து படிக்க வேண்டும். முடிவாக, இயற்கை பேரிடர்கள் இன்று வெறும் இயற்கை நிகழ்வுகள் அல்ல. அவை காலநிலை மாற்றம்,
சுற்றுச்சூழல் மேலாண்மை, நகர திட்டமிடல், தேசிய பாதுகாப்பு, உணவு பாதுகாப்பு, பொருளாதார வளர்ச்சி மற்றும் மனித பாதுகாப்பு ஆகிய அனைத்துடனும் நேரடியாக இணைந்துள்ளன. எனவே குரூப் 1 மாணவர்கள் இந்த தலைப்பை ஜியோகிராஃபி பிளஸ் என்விரான்மெண்ட் பிளஸ் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பிளஸ் கவர்னன்ஸ் ஆகிய 5 கோணங்களிலும் முழுமையாக தயாரித்தால் பிரிலிம்ஸ் மற்றும் மெயின்ஸ் இரண்டிலுமே அதிக மதிப்பெண் பெறும் வாய்ப்பு உள்ளது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், நல்லா படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ண மறக்காதீங்க. உங்களை மாதிரி ஆஸ்பிரண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்க வெராண்டா ஐஏஎஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஃபாத்திமா பாபு. நன்றி, வணக்கம். Veranda IAS, where your dream becomes reality.